அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கர்ம சந்நியாச யோகம் அத்தியாயம் 5 பகவத்கீதையிலிருந்து வகுப்பெடுக்க இருக்காங்க ராஜாத்தி அம்மாவும் கண்ணகி அம்மாவும். ராஜாத்தி அம்மா, நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பகவத்கீதை அத்தியாயம் 5 ஸ்லோகம் 22. ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போஹா துஹ யோனய ஏவதே ஆதி அந்தவந்தஹ கௌந்தேய ந தேஷு ரமதே புதஹ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்லோகத்தின் கருத்து, சாதகர்கள் என்ற முறையில் நாம் வெளியுலக தொடர்புகளை துறந்து ஆன்ம இயல்பாகிய எல்லையற்ற பேரானந்தத்தை அனுபவிக்க முயற்சிக்கிறோம். வெளியுலக பொருள்களில் இன்பம் காண முயற்சிப்பது பயனற்ற வேலை என்பதை சாதாரண அறிவுள்ளவர்கள் கூட தங்களுடைய அனுபவங்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். அப்ப நாங்க வெளியுலகத்துல பொருட்களை அனுபவிக்கிற இன்பம் அது தற்காலிகம், பயனற்ற வேலை என்பதை சாதாரணமானவர்களும் உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. பொருளாதார நூல்களில் பயன் குறைவு விதி பற்றி பேசுகிறார்கள். அது நம் அனுபவங்கள் எல்லாவற்றுக்குமே பொருந்தும். முதலில் இன்பமாக இருக்கும் பொருள் வெகு விரைவில் துன்ப ஊற்றாக மாறிவிடுகிறது. இப்ப எங்களுக்கு முதல் இன்பமா இருக்கிறது, பிறகு டப்பண்டு ஒரு கொஞ்ச நேரத்திலே ஒரு 1 hour ஒரு 5 நிமிஷமோ ஒரு நாளோ டப்பண்டு துன்பமாக மாறிவிடும். அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லினோம்டா, முதலாவது லட்டு மிக சுவையாக மிக இன்பமூட்டும் பொருளாக இருக்கிறது. ஆனால் 25வது லட்டு உள்ளே போனவுடன் ஆபத்தும் வந்து விடுகிறது. இதைத்தான் பொருளாதாரத்தில் பயன் குறைவு விதி என்று குறிப்பிடுகிறார்கள். புலன் இன்பங்களின் தொடக்கத்தில் இருந்தே தொல்லைகளின் ஊற்றுக்காலாக இருக்கின்றன என்ற உண்மைக்கு நடைமுறை உலகில் இது ஒரு நல்ல உதாரணம். அப்ப புலன் இன்பங்கள் இந்த தொடக்கத்தில இருந்துதான் எங்களுக்கு தொல்லைகளின் ஊற்றாக அது வருகுது. ஆனா நாங்கள் அதை இது சந்தோஷம் என்று அனுபவிக்கிறோம், அதுதான் எங்களுக்கு பின்னால துன்பமாக வருகிறது. நகரங்களின் இருண்ட சந்துகளில் தங்களுடைய தொழுநோயை மேல் பூச்சுக்களாலும் பவுடர்களினாலும் மூடி மறைத்து வண்ணச் சேலைகளுடன் வந்து நிற்கும் வேசியர் எவ்வளவு அழகோ அவ்வளவு அழகே புலன் பொருள்கள். அவர்கள் அளிப்பதை போன்ற இன்பத்தையே அளிக்கின்றன. அப்ப ஒரு புலன் பொருட்களுக்கு எப்படி உதாரணம் என்றத ஒரு தொழுநோய் அந்த ப்ரொஸ்டிடியூட்டாக்களை சொல்லி பேசியர் எப்படி என்றத்தை அவர்கள் எப்படி அழக இதண்டு வரியினமோ அது போலதான் புலன் இன்பங்களும் என்று சொல்லப்படுகிறீங்க. கிருஷ்ணர் இப்போதைய வெகு அழகாக அர்ஜுனனுக்கு எடுத்துக்காட்டி புலன் பொருள்களும் அவை அளிக்கும் இன்பமும் தோன்றி மறையும் தன்மையுள்ளவை, ஆதலால் விவேகம் உள்ளவர்களை அவை கருதுவதில்லை என்று கூறுகிறார். அப்ப புலன் பொருட்கள் எப்படி என்றது எங்களுக்கு உதாரணம் மூலம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எடுத்து விளங்கப்படுத்தினது எங்களுக்கும் சொல்லி இருக்கு. ஆனால் விவேகம் உள்ளவர்கள், விவேகம் என்றா நல்ல புத்தி உள்ளவர்கள், அறிவு கூர்மை, சும்மா இந்த உலகியல் இன்ப அறிவில்லை, ஆன்மீக அறிவுள்ளவர்கள் இதை கவருவதில்லை. முடிவற்ற ஒன்றுதான் புத்திசாலியான மனிதனுக்கு மன திருப்தியை அளிக்கிறது. வரையறைக்கு உட்பட்ட ஒன்று நமக்கு கிடைக்கும் போது இதற்கு அடுத்தது இதைவிட இன்பகரமாக இருக்கும்படி முயற்சி செய்ய வேண்டும் என்ற துடிப்பு எழுகிறது. புலனின்ப பாதையில் இவ்வளவு எண்ணற்ற முயற்சிகளை நாடி செல்லுமாறு இக்கீழ்த்தரமான ஆவல் நமக்கு சவுக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு படுகுழியில் இருந்து மற்றொரு படுகுழியில் விழுந்து கடைசியில் நாமே சக்தியற்று ஓயும் வரை இந்த ஆவல் துரத்தி கொண்டிருக்கும். ஆனால் போன பாடலில் கூறிய ஆன்ம அனுபவம் பெறும் போது தூய முழுமையான தெய்வீக பேரானந்தம் நிரந்தரமாக கிடைக்கிறது. ஆனால் ஆனந்த பாதையினை பின்பற்றும் போது ஒரு பயங்கர எதிரி குறுக்கிட்டு நமது முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போடுகிறது. இதை எதிர்த்து சமாளிப்பது மிகவும் கடினம். எல்லா தீமைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது இதுவே. இதை முறியடிக்க மிகப்பெரிய முயற்சிகள் அவசியம் என்று பகவான் கூறுகிறார்.
அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். ஸ்லோகம் 23. ஷக்னோதீஹைவ யஹ சோடும் ப்ராக் ஷரீர விமோஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் ச யுக்தஹ ச சஹீனரஹ. என்ன சொல்றாருண்டா, உற்சாக மிகுதியினால் முழுமை பெற்ற மனிதனை பற்றியும் அவனுடைய மனநிலையை பற்றியும் தாம் கூறியவற்றை கேட்டவர்கள், அடே அப்பா, யார் இப்படியெல்லாம் இருக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடலாம் என்று கிருஷ்ணருக்கே தோன்றுகிறது. திரும்பிய திசைகளிலெல்லாம் கிருஷ்ணர் கூறியதை போன்ற நிலையை எட்டுவது பற்றி கனவு கூட காண முடியாது என்று பயந்து பின்வாங்கிவிட்டால் நடைமுறையில் பின்பற்ற முடியாத ஒரு தத்துவம் மிகச்சிறந்த கவிதை நயம் பெற்ற லட்சியமாக இருக்கலாமே தவிர மனிதனை ஒருபடி உயர்த்துவதற்கு கூட அது பயன்படாது. எனவே தமது கொள்கை கடைபிடிக்க முடியாது அல்ல என்று கிருஷ்ணர் இங்கு எடுத்து காட்டுகிறார். வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டால் இவ்வுலகிலேயே இப்பிறவியிலேயே எல்லோரும் பரிபூரண ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்றும் அவர் உறுதியளிக்கிறார். அப்ப இந்த கொள்கையை முடிக்க முடியாதுன்னு சொல்லல, எங்கண்ட வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டால் இந்த பிறவியிலேயே இந்த உலகத்திலேயே எல்லாரும் பரிபூரண ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். எப்படி சொல்றாருண்டா, ஒரு உதாரணம் மூலம், எனது முற்பாட்டனார் ஒரு பிரபல வயலின் வித்துவான். அவர் வாசித்து வந்த வயலினை இன்று வரை வீட்டில் பத்திரமாக பாதுகாத்து வைத்து பூஜை செய்கிறார்கள். அவற்றை பாட்டன் ஒரு வயலின் வித்துவான், அந்த வயலினை இப்பவும் வச்சு பூஜை செய்து கொண்டு வருகிறான். எனக்கும் அதை சிறிது வாசிக்க தெரியும். ஒரு நாள் திடீரென்று எனக்கு ஒரு யோசனை தோன்றிட்டு, எனது முற்பாட்டனாரின் வயலினை எடுத்து வாசிக்க தொடங்கினால் நானும் பெரிய வித்துவான் ஆகிவிடலாமே என்று நினைத்தேன். அதை உடனே எடுத்து உபயோகிக்க தொடங்கினால் அதிலிருந்து நல்ல சங்கீதம் வராது. முதலில் அதை எடுத்து தூசு தட்டி சுத்தம் செய்ய வேண்டும், தந்திகளை மாற்ற வேண்டும், பிறகு சுருதி சேர்த்து வில் போட்டு பார்த்தால் அதிலிருந்து நான் விரல் வைப்பதற்கு இசைவான இன்னிசை வரும். அப்ப அந்த வீணை கிடக்குதுன்ட்டு வயலின் இருக்குன்ட்டு அதை உடனே எடுத்து வாசிக்கலாம். என்னண்டா அது கனகாலமே இருக்கு. அப்ப அதை முதல்ல என்னென்ன செய்யணும், தூசு தட்டி சுத்தம் செய்து அந்த இருக்கிற தந்திகளை எல்லாம் மாத்தி இரண்டுதான் அதுக்கு வாசிக்கதான் சுருதி வரும், இல்லாட்டிக்கு வராது. அப்ப இத போலத்தான், இதை போல இந்த வயலினை போலவே தெய்வீக இசையெழுப்பும் நமது மன புத்தி கருவியை பல்லாயிரம் ஆண்டுகள் தூசி படிய விட்டு விட்டோம். நாங்கள் என்ன பல்லாயிரம் ஆண்டுகளாகவும் அண்டா எத்தனையோ ஜென்மங்களா நாங்கள் இந்த குப்பியலை இந்த மனதுல போட்டி பொறாண்மை அந்த அரிஷட் வர்க்கம் அதெல்லாம் இருக்கிற, அதைத்தான் நீங்க தூசி. அதை மீண்டும் துடைத்து தூய்மையாக்கி உபயோகித்தால் தான் அற்புத ஆன்ம கீதத்தை அதிலிருந்து கேட்கலாம். அப்ப இந்த இதுகளை முதல் நாங்கள் அகற்றினால்தான் அற்புதமான ஆன்ம கீதத்தை கேட்கலாம். எப்படி அந்த வயலின முதல் எப்படி இதன்றதோ அதை எடுத்து சொல்லி இருக்கிறான். அவ்வாறு நமது அகக்கருவியை சுருதி கூட்டி இசைக்கும் முறையை கிருஷ்ணர் இங்கு விளக்குகிறார். இப்பாடல் சுருக்கமாகவும் இனிமை ததும்புவதாகவும் இருப்பதால் அதனுடைய உட்பொருளை நாம் சில சமயங்களில் மறந்து விடுகிறோம். காமம், கோபம் ஆகிய ரெண்டையும் கட்டுப்படுத்தி விடு. அப்படி செய்தால் இவ்வுலகிலேயே இறப்பதற்கு முன்னரே நீ யோகி ஆகி விடுவாய். உன் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் என்பது கேட்பதற்கு எளிமையாக தோன்றுகிறது. இப்படி சொல்றது ஈஸி, ஆனால் அதை பயிற்சி செய்யக்குள்ளதான் கஷ்டமா இருக்கும். அப்ப நிறைய பயிற்சி செய்ய வேண்டும். பிரைடு போன்றவர்களின் நூல்களையும் செயல் விளக்க இயல் போன்றவற்றையும் நுனிப்புள் மேய்ந்து விட்டு வரும் தற்கால மாணவர்களுக்கு இக்கொள்கை விஞ்ஞான பூர்வமாக இல்லாததை போன்று தோன்றும். இப்பாடலை ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்குத்தான் இதில் உள்ள சிந்தனை செறிவு தெரிய வரும். அப்போ ஒரு விஞ்ஞானின் கருத்தையும் அந்த நூல்களையும் படிச்சுட்டு நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு வந்தால் தெரியாதுன்ற அவியலே சொல்லிக்கணும். அப்ப நல்ல ஆழமா சிந்திச்சு பார்க்கதான்
ഇതിന്റെ கருத்துக்கள் புரியும். மாபெரும் பனிமலை சறுக்கிக் கொண்டு கீழே பள்ளத்தாக்கை நோக்கி வருவதைப் போல நம் புத்தியிலிருந்து எண்ணற்ற ஆசைகள் மலையாக வருகின்றன. எப்படி ஒரு பனிமலையில இருந்து சறுக்கி கொண்டு நாங்கள் வாரமே பள்ளத்தாக்குல, அது போல எங்கண்ட புத்தியில இருந்துதான் எண்ணற்ற ஆசைகள் மலையாக நிறைய வருகுது. வெளியுலகில் ஆசை காட்டி நிற்கும் பொருள்களை நோக்கி அவை விரைந்து வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி அசைந்து புரண்டு வரும் சிந்தனை மலைக்கு குறுக்கே ஏதோ ஒன்று தோன்றினால் அதன் வேகமெல்லாம் அந்த முட்டுக்கட்டை மீது தாக்கி கோபம் என்ற உணர்ச்சியாகி நாட்புறமும் சிதறுகிறது. அப்ப இப்படி சிந்தனைகள் வரியக்குள்ள ஒரு முட்டுக்கட்டை யாரும் ஒரு ஆள் வந்ததுண்டா அதுதான் கோபம் என்ற உணர்ச்சியாகி நாட்புறமும் சிதறுகிறது. நம் உள்ள கலத்திற்கு காரணமாக இருப்பவை இந்த ஆசையும் கோபமும் தான். ஆசை அதிகமாக இருக்கும் இடத்து கோபமும் அதிகரிக்கிறது. அப்ப எங்களுக்கு ஆசை கூடத்தான் கோபமும் வருகிறது. எதிர்பார்ப்பு இருக்கதான் அந்த கோபங்கள் எல்லாம் வரும். அப்ப எதிர்பார்ப்பு என்ன? ஆசை. இன்ப துன்ப நுகர்ச்சிகளை வென்று வெளியுலக பொருள்கள் மீது பற்றுதலை ஓரளவு கைவிட்டவருக்கு எவ்வித ஆசைகளும் இருக்க முடியாது. அப்ப இன்ப துன்ப இதுகளை விட்டு வெளிப்புற பொருட்கள்ல இருந்து பற்ற விட்டவர்களுக்கு எந்தவித ஆசையும் இருக்காது. ஆசை இல்லாத இடத்தில் கோபம் தலை காட்ட இடமில்லை. கட்டுப்படுத்துவதற்கு மிக கஷ்டமான வலிமை மிக்க இந்த ரெண்டையும் ஒருவன் முறியடித்து வெற்றி பெற்று விட்டால் ஆயிரம் குறைபாடுகள் நிறைந்த இவ்வுலகில் அவன் ஆனந்த வாழ்க்கையில் திளைக்கும் சுதந்திர மனிதனாக திகழ்கிறான். அப்ப இந்த ரெண்டையுமே ஒரு மனிதன் கட்டுப்படுத்தினால் இந்த உலகத்திலேயே குறைபாடுகள் நிறைய ஆயிரம் குறைபாடுகள் இருந்தாலும் அவன் ஆனந்தமாக இருப்பான். ஏனென்றா அவனுக்கு இந்த ரெண்டுமே கோபமும் இல்லை, ஆசையும் இல்லை. அப்ப அவனுக்கு சந்தோஷமா இருக்கான். எந்த குறைபாடும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒருவன் ஆன்மீக வளர்ச்சி பெறுவதன் மூலம் ஆசையையும் கோபத்தையும் துறந்துவிட கற்றுக்கொண்டால் இவ்வுடல் இருக்கும் போதே இவ்வளவு பொருட்களுக்கும் இடையில் இருந்து கொண்டே இந்த உலகத்திலேயே இப்பிறவியிலே பூரண ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்று அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உறுதி அளிக்கிறார். அப்ப ஆன்மீக வளர்ச்சி பெறுவதன் மூலம்தான் ஆசையையும் கோபத்தையும் துறந்துட வேணும். அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அப்ப ஆன்மீக வளர்ச்சி பெறுவதன் மூலம்தான் இது எங்களுக்கு குறையும், இல்லாட்டிக்கு போகாது. அப்படி போகிக்கதான் இந்த பொருட்களுக்கு இடையிலையும் இருந்து கொண்டு நாங்கள் இந்த பிறவியிலேயே பூரண ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்று கிருஷ்ணரே சொல்றார். இது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, காலத்தை கடந்து நிற்கும் இப்புனித நூலை படித்து பயன்பெற விரும்பும் எல்லோருக்கும் அளிக்கப்படும் உறுதி இது. அப்ப இது அர்ஜுனனுக்கு மட்டுமில்ல, பாரத போர் நடந்து எத்தனையோ காலங்கள் ஆச்சு. அப்ப இந்த நூலை எப்பவும் படிக்கிறவர்களுக்கு, இந்த புனித நூலை எப்ப யார் படிக்க விரும்பினமோ இது எல்லாருக்குமே பொதுவானது, அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல. அவர் இல்லாட்டியும் நாங்கள் இப்ப படிக்கிறது. பிரம்மனை அடைப்பவரின் தன்மை எப்படி இருக்கும் என்று கிருஷ்ணர் அடுத்த பாடலில் விளக்குகிறார். ஸ்லோகம் 24. யோந்தக சுகோந்தர் ஆராமஸ் ததாந்த ஜோதிர் ஏவயஹ ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்ம பூதோதி கச்சதி. இதுல என்ன சொல்றாருன்னா, இன்பத்திற்காகவும் சந்தோஷம் அடைவதற்காகவும் மற்றவர்கள் வழக்கமாக செல்லும் இடத்துக்கு முழுமை பெற்றவர்கள் செல்வதில்லை. இதற்கு முன்னுள்ள 3 பாடல்களில் கிருஷ்ணர் கூறியதிலிருந்து அது தெளிவாகிறது. இதுக்கு முதல் பார்த்த 3 பாடல்கள்ல நிறைவு பெற்ற ஒருவர் உடல் இன்பத்தையோ உணர்ச்சி குதூகலங்களையோ சிந்தனை கவர்ச்சிகளையோ நாடுவதில்லை. அப்ப உடல் இன்பத்தையோ நிறைவு பெற்ற ஒருவர் இது எல்லாத்தையும் நாடமாட்டார். இது உடல் இன்பத்தை உணர்ச்சி குதூகலங்களையோ சிந்தனை கவர்ச்சிகளையோ நாடுவதில்லை. அவற்றையெல்லாம் துறந்து விருப்பு வெறுப்புகளை முறியடித்து அவற்றுக்கு அப்பால் உயர்ந்து நிற்கும் மகிழ்ச்சி மிக்க உலகை ஒரு யோகி அடைகிறார். அவர் பெறுவதே உண்மை இன்பம் என்று கிருஷ்ணர் அங்கு தெரியும்.
அவர் கூறுவதை போன்றுள்ள ஒரு யோகிக்கு தாம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் உணர்ச்சி இருக்காது என்றே தோன்றுகிறது. மற்றவர்களை அவருக்கு புறத்துறையில் மனநிறைவை அளிப்பது எதுவுமில்லை. உணவு உண்பதை நிறுத்திவிட்ட ஒருவன் சாப்பாட்டில் இன்பம் காண்பான் என்று எதிர்பார்க்க முடியுமா? அப்ப உணவு சாப்பிடாத ஒருவருக்கு சாப்பாட்டில இன்பம் இருக்காது, அவருக்கு அது தேவையில்லை. அப்ப அவருக்கு அந்த சாப்பாட்டு அப்ப புற பொருட்கள்ல நாங்கள் ஈடுபடாட்டிக்கு எங்களுக்கு தேவையில்லை. அதுல இருக்கதான் எங்களுக்கு புறப்பொருட்கள்ல மகிழ்ச்சி ஏற்படுகிற வரையாத்தான் நாங்கள் அதுல இருந்து கஷ்டப்படுகிறோம். எதுவும் இல்லாத சூனியத்தில் மனிதன் திருப்தி அடைய மாட்டான். வாழ்க்கையின் போக்குக்கே அது மாறுபட்டது. இன்ப நிறைவு பெறுவதற்காகவே ஒவ்வொருவரும் தத்தம் துறைகளில் முயற்சி செய்து வருகிறார்கள். மனிதன் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும் அதை செய்து வருகின்றன. முற்றிலும் துன்பமான நிலையும் மனிதனுக்கு முழு திருப்தியை அளிக்கும் உச்சக்கட்டமாக இருக்க முடியாது. துயரம் இல்லை என்பதால் சுமையை சற்று இறக்கி வைத்ததை போன்ற உணர்ச்சி ஏற்படலாம். ஆனால் அதுவே இன்ப நிறைவு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா? எனவே முந்திய 3 பாடல்களிலும் கிருஷ்ணர் உண்மையை மிகப்படுத்தி கூறுவதாக சிலருக்கு தோன்றலாம். அதற்காகவே நிலையில்லாத பொருள்களை நாடி செல்லும் செயலை கைவிட்டு நான் அழிவில்லா ஆன்மா என்பதை அகந்தை கண்டுகொள்ளும் போது ஒருவரிடம் தோன்றும் தெய்வீக பேரொளியை கிருஷ்ணர் படம் பிடித்து காட்டுகிறார். ஆன்மாவில் ஆன்மாவாகவே இருக்கும் அனுபவம் திட்டவட்டமானது, ஆனந்தமயமானது என்று அறிவிக்கிறார். இது பகவத்கீதை தானே. ஆன்மா தான் கடவுள் என்று அவையில் சொல்லுவினான். சைவ சித்தாந்தத்திலே அப்படி இல்லை. ஒரு சாதகன் பற்றுதல்களை துறப்பதால் வெளியுலக பொருள்களிலிருந்து தன்னை உள்ளிழுத்துக் கொள்வதுடன் ஆனந்தமும் பாதுகாப்பும் தன்னுள்ளே நிச்சயமாக இருக்கிறது என்று உறுதியை பெறுகிறான். இந்த உள் இன்பம் மின்னல் தோன்றி மறைவதைப் போல் எப்பொழுதோ ஒரு தடவைதான் நமக்கு உண்டாகும் என்று நினைத்து விடக்கூடாது. அது தொடர்ந்து அனுபவிக்க கூடிய ஒன்று. முதிர்ச்சி பெற்ற சாதகன் இடையறாது முயற்சி செய்து வந்தால் இந்த தெய்வீக ஒளியில் எல்லையற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைந்து மன நிறைவு பெறுவான் என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடைய உள்ளம் முழுவதும் பேருணர்வு மயமான தூய ஒளியில் மூழ்கி இருக்கும். அவருடைய இதயத்தில் அது தெய்வீக நந்தா விளக்காக எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். வெளியுலகத்தில் இருந்து முற்றிலும் தன்னை உள்ளிழுத்துக் கொண்டு நினைத்த நேரத்திலேயே அகப்பொருளில் இரண்டர கலந்துவிடும் சக்தி பெற்ற அவர் பிரம்மனை அடைந்து பேரானந்தம் பெறுகிறார். எப்படி இறைவனை அடைந்து பேரானந்தம் பெறுகிறார் என்றது சொல்லப்படுகிறது. அடுத்தது 25வது ஸ்லோகம். ஸ்லோகம் 25. லபந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷ்யஹர்ஷின கல்மஷா சின்னத்வைதா யதாத்மான சர்வபூதா ஹிதேரதாக. ஆழ்ந்த தியான வாழ்க்கை நடத்தி வரும் ஒருவர் புலனடக்கத்தினாலும் ஆன்ம நாட்ட உறுதியினாலும் தமது பாவ வாசனைகளை துடைத்தெறிந்து ஆன்ம இன்பம் பெறுகிறார். அப்ப தியானம் செய்தாத்தான் எங்களுக்கு அந்த புலனடக்கம் வரும். இல்லாட்டிக்கு புலனடக்கம் எங்களுக்கு ஏற்படாது. அதால என்ன நடக்குது? பாவ வாசனைகள் துடைத்தெறியப்படுகிறது. எப்படி? புலனடக்கத்தினாலும் ஆன்ம நாட்ட உறுதியினாலும். அப்ப புலனடக்கம் அப்படி வரும் தியானத்தால. உண்மை பொருளை காண முடியாதவாறு பல வகை சந்தேகங்களை எழுப்பி புகை மூட்டம் போடுவது இந்தனை வாசனை தடங்களே. அறியாமை என்பது மனக்கலக்கங்களை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை மறைக்கப்படும் நிலை அதிலிருந்து தோன்றுகிறது. இவற்றை அகற்றிய பிறகுதான் ஆன்ம என்ற உண்மையை மீண்டும் ஒருவர் கண்டு கொள்கிறார். இவ்வாறு தம்மை தாமே அறிவதுதான் பரிணாம வளர்ச்சியின் இலட்சியம். வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்து விட்ட பிறகு அவர் சந்தோஷமாக இந்த உடலை துறந்து பரம்பொருளுடன் இரண்டர கலந்துவிடும் நாள்
வரையில் இவ்வுலகில் அவருக்குள்ள கடமைகள் என்ன? அப்ப வாழ்க்கைன்ற லட்சியத்தை அடைந்து அவர் இந்த உடலை துறந்து பரம்பொருளோட ரெண்டரை கலந்துட்டால் அவருக்குரிய கடமைகள் என்னன்னு இந்த உலகத்துல கேள்படுது. அவர் உணர்ச்சியற்ற கற்சிலை அல்லது பைத்தியம் என்று பலர் நினைக்கிறார்கள். அவர் ஒருவேளையாவது சாப்பிடுவதால் சமூகத்துக்கு அவர் சுமையாக இருக்கிறார் என்றும் எல்லா நம்பிக்கைகளையும் இழந்து நிற்கும் நோய் சின்னம் என்றும் அவரை பற்றி பேசுபவர்களும் உண்டு. ஆனால் வேதங்களும் இந்து முனிவர்களும் இவர்கள் நினைப்பதைப் போல் நடைப்பிணமாக வாழும் வாழ்க்கைக்கு வழிகாட்டவில்லை. ஆன்ம உணர்வு பெற்றவர் துக்க காட்சிக்கும் ஒரு விசித்திர பொருள் அல்ல. முன்னரே கட்டி வைத்து விட்ட ஒரு சமாதியை நோக்கி அவர் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் என்று நினைப்பதை விட பெரிய தவறொன்றும் இருக்க முடியாது. அறியாமையினாலும் குழப்பத்தினாலும் வழி தவறி சென்று விட்டதை உணர்ந்து இப்போது மெய்ப்பொருளின் அரண்மனைக்கு அவர் கம்பீரமாக சென்று கொண்டிருக்கிறார். அன்பெனும் அணையாத தீயில் தம்மை தாமே அர்ப்பணித்துக் கொள்பவரே உண்மையான தீர்க்க தரசி. நம் மதிப்புக்குரிய மாமுனிவர் ஆன்மாவுக்கு அதை மூடி மறைத்துக் கொண்டிருக்கும் மற்றொன்றுக்கும் உள்ள வேறுபாட்டை எடுத்து காட்டுவதற்கு அவர் இடைவிடாது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் எல்லா உயிரினங்களின் நலன் கருதி வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்று பகவான் கூறுகிறார். அப்ப சும்மா இருக்கையில எல்லா உயிரினங்களின் நலனை கருதி வாழுபவர். இந்த லோக சேவை முன்னர் கூறிய மாமுனிவருக்கு ஒரு பொழுதுபோக்கு, தமக்கு தாமே ஏற்படுத்தி கொண்ட கடமை. நற்பணி என்ற புனித தீயில் தனது உடல், மனம், புத்தி ஆகிய எல்லாவற்றையும் இட்டு வேள்வி பொருளாக்கி விடுகிறார். உள்ள சமநிலை உறுதியுடன் இருக்க அழியா மெய்ப்பொருளில் தெய்வீக உணர்வில் அந்த மாமுனிவர் எப்போதும் திளைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப தன்னுடைய உடல், மனம், புத்தி எல்லாத்தையும் வேள்வி தீயில போட்டுட்டு உள்ள சமநிலையோட உறுதியோட தெய்வீக உணர்வில அவர் மெய்ப்பொருளோட திளைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஸ்லோகம் 26. ஸ்லோகம் 26. காமக்ரோத விமுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விரீதாத்மனாம். சைத்தானின் பேயாட்டம் மேலோங்கி நிற்கும் காலங்களில் தெய்வீக ஒளியைப் பரப்பியும் இழிவான வாழ்க்கை நடத்தும் வேசியரை நல்வழிக்கு மீட்டும் அழுகியொழுகும் தொழுநோயினால் அவதிப்படுகிறவர்களின் துயரங்களை துடைத்தும் காரிருளும் குருட்டுத்தனங்களும் மிகுந்துள்ள இடங்களில் அறிவொளி பரப்பியும் ஆன்ம உணர்வை பெற்ற மகான்கள் உலகத்துக்கு பெரும் பணி செய்து வருகிறார்கள். இதனால் அவர்கள் தெய்வ நிலையை கைவிட்டு விடுவதில்லை. நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கிடையில் இருந்து வேலை செய்யும் ஒரு மருத்துவரை அந்த நோய்கள் ஒன்றும் செய்வதில்லை. அதை போலவே காமத்திலும் புலனின்பத்தில் வேட்கையிலும் மூழ்கி வெறுக்கத்தக்க வாழ்க்கை நடத்துபவர்களை உயர்த்தும் பணியில் ஈடுபட்டுள்ள ஒரு ஞானியின் மீது அவரை சுற்றியுள்ள பாவ வாழ்க்கையின் காற்று கூட படுவதில்லை என்று. எப்படி ஞானிகள் இருப்பார்கள் என்றதுக்கு, ஒரு நோயாளிகளுக்கு மத்தியில ஒரு டாக்டர் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பார், ஆனால் அந்த நோய் அவருக்கு வராது. அது போல அந்த ஞானியும் இவ்வளவு வெறுக்கத்தக்க வாழ்க்கை நடத்துபவர்கள் மத்தியில அவர்களுக்கு இருந்தாலும் அவருக்கு இது பாதிப்பு ஏற்படாது. ஒரு பாவ வாழ்க்கையின் காற்று கூட படுவதில்லையாம் அந்த ஞானிக்கு. தம்மை சூழ்ந்துள்ள கொடிய கவர்ச்சிக்கு இரையாகாமல் மனச்சமநிலை பெற்ற மகான்கள் எப்படி தப்பிக்கிறார்கள் என்பது இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்களை சூழ்ந்துள்ள இந்த கொடிய கவர்ச்சிக்கு, இந்த இதுக்கு இரையாகாமல் மனச்சமநிலை பெற்ற மகான்கள் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையான சாதகன் சுய முயற்சிகள் மூலமாக எல்லா வேட்கைகளையும் வென்று உயர்ந்து விளங்குகிறான். காமம், கோபம் முதலிய உணர்ச்சிகள் அவனை அணுகுவதில்லை.
தனது உள்ளத்திலிருந்தும் வெளி உலகத்திலிருந்தும் வரும் கொடிய சக்திகளை ஒழித்த பிறகு எல்லா நிலைகளிலும் ஆன்ம உணர்வுடன் திகழ்வது எளிதாகிறது. அப்ப அவன் உள்ளத்தில இருந்து வெளியுலகத்தில இருந்து வரும் கொடிய சக்திகளை ஒழித்த பிறகு, மனதிலையும் இருக்குந்தானே, நாங்க வாயால சொல்லாட்டிக்கு மனதுல தான் எல்லா குப்பிகளும் இருக்கு. அந்த உள்ளத்தில இருந்தும் வெளியுலகத்தில இந்த கொடிய சக்திகளை ஒழித்த பிறகு எல்லா நிலைகளிலும் ஆன்ம உணர்வுடன் திகழ்வது எளிதாகிறது. அப்ப அவனுக்கு இந்த கோபம் இதுகள் எல்லாத்தையும் அவன் அணுகாதவன். எப்போதும் அவன் இன்ப நிறைவு பெற்று ஆனந்த வாழ்க்கை நடத்துகிறான். அப்ப அவனுக்கு எப்பவுமே இன்ப வாழ்க்கை தான், எப்போதும் ஆனந்தத்தோட தான் இருப்பான். பிறக்கரிய பேரறிவு பெறுதற்குரிய தியான யோகமே தலை சிறந்த மார்க்கம் என்பதனால் அதை பகவான் சுருக்கமாக அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கிறார். அப்ப தியான யோகம் தான் நாங்கள் அடுத்த அத்தியாயத்துல வரமண்டி நினைக்கிறேன். இப்ப 27வது சுலோகம். ஸ்லோகம் 27, 28 ரெண்டும் சேர்ந்து இருக்குமா? சேர்ந்து படிச்சிடுறேன். சேர்த்து படியுங்க. ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாம்யா சசு சைவாந்தரே பிரபோ பிராணாபணௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ யதேந்திரிய மனோபுத்திர் முனிர்மோக்ஷப்பராயண விஹதேச்சா பயக்ரோதோ யஹ சதா முக்த ஏவசஹ. 27, 28 கருத்து என்னண்டா, இரத்தின சுருக்கமான இவ்விரண்டு பாடல்களில் அடுத்த அத்தியாயத்தில் கூறப்போகும் கருத்தை பகவான் சுட்டி காட்டுகிறார். அப்ப அடுத்த 6வது அத்தியாயத்துல என்ன வரப்போகுதுன்றதை இப்ப எங்களுக்கு இந்த 2 சுலோகத்திலையும் சொல்ற. பிரம்ம வித்தை பற்றி கூறும் சமஸ்கிருத நூல்களின் மரபு இது. ஒரு அத்தியாயம் முடியும் போது அடுத்த அத்தியாயத்தில் வரப்போவதை குறிப்புணர்த்துவது வழக்கம். அப்ப இந்த அத்தியாயம் எங்களுக்கு முடிய போகுது 29வது சுலோகத்தோட. அப்ப அடுத்த இது முடியேக்க அடுத்தத்தின் தொடக்கத்தின் இதை சொல்றது அது அந்த மரபு, சமஸ்கிருத நூல்களின் மரபென்று சொல்லப்படுது. மேற்கண்ட 2 பாடல்களில் முழுமை பெற்ற ஒருவருடைய சித்திரம் தெளிவாக வரைந்து காட்டப்பட்டிருக்கிறது. வேதாந்த ஈடுபாடு கொண்டவர்கள் அதை போன்று தாங்களும் வாழ்க்கையில் முழுமை பெற விரும்புவார்கள். பிரக்கெட்டுக்கு போட்டிருக்கு, குறிக்கோளில் அவர் ஸ்திரமாக இருக்கிறார் என்பதை இப்பாடல்கள் வலியுறுத்துகின்றன. வெறும் இலட்சிய கற்பனைகளுடன் அவர்கள் மன நிறைவு பெற்றுவிட மாட்டார்கள். வாழ்க்கையை பயனுள்ளதாகவும் விறுவிறுப்புள்ளதாகவும் செய்து கொள்ள விரும்புவது புத்திசாலிகளின் சுபாவம். நடைமுறை வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க முடியாத ஈட்டுச் சிறைக்காய்களில் அவர்களுக்கு ஆர்வம் இருப்பதில்லை. எவ்வளவு சிறந்த கருத்தாக இருந்த போதிலும் அது நடைமுறையில் கையாள முடியாததாக இருந்தால் அதை அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். இதுவரை பல இடங்களில் கூறியுள்ளவாறு மனச்சமநிலை பெறுவது எப்படி? உண்மையான பல சாதகர்களின் உள்ளத்தில் இப்பிரச்சனை தோன்றலாம். ஒரு சில வார்த்தைகளில் கிருஷ்ணர் அப்பிரச்சனைக்கு பதிலளிக்கிறார். 4 வரியில் சொல்லி முடிக்கிற விஷயம் அல்ல அது. அடுத்த அத்தியாயத்தில் அதை பற்றி விரிவாக விளக்கமாக பேச போகிறார். அதற்கு முன்னோடியாக இங்கு சில குறிப்புகள் கொடுக்கிறார். அது என்ன சொல்றாருண்டா, வெளியுலக பொருள்கள் தாமாகவே நமது உள்ளத்தில் கலக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. இது ஏற்கனவே விவரிக்கப்பட்டது தான். பொருள்களுடன் நாம் தொடர்பு கொள்ளும் போது வாழ்க்கையின் கலக்கங்களை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப வெளியுலக பொருட்கள் தாமாக எங்களுக்குள்ள வராது. எங்க நண்பர்கள் நாங்கள்தான் அதோட போய் தொடர்பு படுத்துறதாலதான் எங்களுக்குள்ள கலக்கங்கள் வருகுது. கடற்கரையில், அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்றாருண்டா, கடற்கரையில் நாம் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கும் போது அலைகள் நம்மை தொடுவதில்லை. நாம போய் அவை அலைகளிடையில் தொடர்பு கொண்டு நிற்கும் போதுதான் அவை இப்படியும் அப்படியுமாக நம்மை தள்ளுகின்றன. நாங்க கடற்கரைக்கு தூர நின்றா ஒதுங்கி நின்றா எங்களை அலை ஒன்றும் செய்யாது. நாங்கள் இறங்கி கடலுக்கு போயிக்கதான் அலை வரும், அப்படி இப்படி எங்களை தள்ளும். அது போலத்தான் என்று சொல்லுகிறார்.
உருவங்கள், ஒலிகள், சுவைகள், வாசனைகள் இவை எல்லாம் பொருள்களை நம் உள்ளத்தில் கொண்டு வருகின்றன. எப்படி உருவம் கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், வாயால சுவைக்கிறோம், மூக்கால மணக்கிறோம், இவை எல்லாம் பொருள்களை நம் உள்ளத்தில் கொண்டு வருகின்ற இதன் மூலம்தான் எல்லாம் எங்கண்ட உள்ளத்துக்கு வருகின்றன. அதனால் உள்ளம் கலக்கம் அடைகிறது. ஆனால் அவ்வாறுள்ள நிலையுடன் நாம் நம்மை ஒருங்கிணைத்துக் கொண்டால்தான் நாமும் கலக்கம் அடைகிறோம். ஆனால் அவற்றை உள்ளே வராமல் தடுத்து நிறுத்திவிட்டால், வெளியில் நிறுத்தி கதவை மூடிவிட்டால் தியானத்துக்கேற்ற மனச்சமநிலையை நம்மிடம் தோன்றுக. அப்ப இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் நாங்க உள்ளத்துக்கு வரவிடாமல் வெளியில பூட்டி விட வேணும். கதவை நாங்க பூட்டினால், நாங்க கதவை திறந்து விட்டா தான் யாரும் உள்ளுக்க வருவினோம். கதவை பூட்டினா ஒரு தரம் பெற மாட்டேன். அப்ப இப்படியான நிலைதான் தியானத்துக்கு தேவை என்று சொல்லப்படுகிறது. தியானத்துக்கேற்ற மனச்சமநிலை நம்மிடம் தோன்றுகிறது. எப்படி தோன்றுது? கதவை பூட்டினாத்தான் தோன்றும். அவற்றை தடுத்து நிறுத்தி விடுதல் என்றால் காதுகளை பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்வது போன்ற செயல்களினால் அல்ல. காது கேட்குது, ஒலி கேட்குதுன்றா பஞ்சை அடைச்சு வைக்க கூடாது. அவற்றை தடுக்கும் சரியான முறை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்குள்ள சொற்களுக்கு வெறும் பதவுரியை மட்டும் கற்றுக்கொண்டு சில சாதகர்கள் அதை கையாள தொடங்கி விடுகிறார்கள். தங்களுடைய பார்வையை புருவங்களுக்கு இடையில் நிலைநிறுத்தினால் தான் தியானம் கைகூடும் என்று நினைத்து விடுகிறார்கள். அப்ப பார்வையை புருவ மத்திய ஜோதிச்சு கொண்டு ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தியானங்கள் இருக்கும் தானே. அதிலே சொல்லப்படுது, இங்கு கூறப்பட்டுள்ளதை சிறிதும் தவறாது அவர்கள் செய்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் மிகப்படுத்தி செய்வதாகும். புருவங்களிடையில் உள்ள இடத்தை கூர்ந்து நோக்குவது போன்ற நிலை என்று ஸ்ரீசங்கரர் கூறுகிறார். அந்த விளக்கத்தை மனதிற்கொண்டு சாதனை செய்வது நல்லது. புருவங்களை நோக்குவது போன்ற நிலையில் இருந்தால் கூட கருவிழிகள் நிமிர்ந்திருக்கும் நமது முதுகெலும்பு சுமார் 45 டிகிரி அளவில் பார்வை செல்லுகிறது. அப்படி கண்கள் மேல் நோக்கி இருக்கும் போது நமது உள்ளமும் மேல் நோக்கி போகிறது. சிந்தனை உயர்ந்து தியான நிலை பெறுவதற்கு அது வசதியான முறை ஆகிறது. சங்கீதத்துக்கு தாளக்கட்டு இருப்பதை போல நமது மூச்சு உள்ளே போவதும் வெளியே வருவதும் ஒரே மாதிரியான அளவுடன் இருக்க வேண்டும். அதற்கும் நமது மனதில் ஏற்படும் சிந்தனை நிலைக்கும் நெருங்கிய உறவு உண்டு. மனதில் கவலையும் கலக்கங்களும் இருக்கும் போது நாம் மூச்சு விடுவதை கவனித்திருந்தால் இது தெரியும். அந்த நேரங்களில் ஒரே மாதிரியாக நாம் சுவாசிப்பதில்லை. அப்ப நாங்க கண்ண மூடி அமைதியா இருக்க சுவாசம் சீரா போய் வரும். ஓடிக்க கோபத்தோட கவலையில இருக்க சுவாசம் கூடி குறைகிறது, வித்தியாசப்படுகிறது தெரியும். இது எல்லாருக்குமே நோட்டீஸ் பண்ணி இருப்பினோம். அந்த நேரங்களில் ஒரே மாதிரியாக நாம் சுவாசிப்பதில்லை. திடீரென்று பெருமூச்சு வருகிறது, பிறகு மெதுவாக மூச்சு விடுகிறோம். எப்படியெல்லாமோ ஆகிவிடுகிறது. அதனால் தான் மூக்கு மூலம் மூச்சை உள்ளிழுப்பதும் வெளிவிடுவதும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்படி செய்வதனால் மனமும் சலசலப்பு குறைந்து சற்று அமைதி பெறுகிறது. இவை எல்லாம் உடலை பொறுத்த விவரங்களே. தியானம் செய்வதற்கு முன் அதற்கு வசதியான மன சூழ்நிலையை ஏற்படுத்துவதுதான் இவ்விவரங்களை கூறுவதன் நோக்கம். மேற்கண்ட 2வது பாடலில் மன புத்தி கருவிகளை எந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. புலன் வேட்கைகளையும் மனச்சலனங்களையும் புத்தியின் கொந்தளிப்பையும் அடக்கி நமது அகப்புற நடவடிக்கைகளை எல்லாம் ஆன்ம உணர்வு பெறும் ஒப்பற்ற லட்சியத்தில் செலுத்துமாறு சாதகர்களுக்கு ஆலோசனை கூறப்படுகிறது. புத்தியை கட்டுப்படுத்துவதற்கு ஆசை, பயம், கோபம் ஆகிய 3ஐயும் கைவிட வேண்டும் என்று கிருஷ்ணர் இங்கு வழிவகுத்து கூறுகிறார். அப்ப இந்த 3ஐயும் கைவிட வேண்டும். புத்தியை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன? ஆசை, பயம், கோபம். அப்பதான் புத்தி கட்டுப்படும். இம்மூன்று தன்மைகளையும் சுட்டி காட்டுவதன் மூலம் கிருஷ்ணர் அக முன்னேற்றத்திற்கான விரிவான உளவியல் தத்துவம் ஒன்றையும் உருவாக்கி தருகிறார்.
இவை ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை. சிந்தனையின் அமைப்பு முறையே ஆசை என்றும் அது வெட்டி வைத்த கால்வாய்களிலேயே மனம் மூடுகிறது என்றும் ஏற்கனவே தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. பொருள்களை பெற வேண்டும், அவற்றை தனது உடைமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை காரணமாகவே மனம் அவ்வாறு பொருள்களை நோக்கி பாய்ந்து செல்கிறது. அப்படிப்பட்ட ஆசைகள் இருப்பவர்களிடம் பயமும் குடிகொள்கிறது. அப்ப எங்களுக்கு ஆசைப்படப்படத்தான் அது எங்கண்ட உடைமையாக்கி கொள்ள வேண்டும். அது யாருக்குன்னு போனா போடுமோண்டு பயமும் வருது. ஆசை எங்களுக்கு அது கிடைக்குமோ, இப்ப ஒரு சாரி எடுக்க மற்றவை எடுக்க போயினுமே என்ற பயம் பெரியக்குள்ள எங்களுக்கு இது அந்த ஆசைப்பட்ட சாரி எங்களுக்கு கிடைக்காட்டிக்குமே பயம். அவைகள் எடுக்க முதல் நான் எடுத்து போடுவோணும் என்று இப்படித்தான் எங்கண்ட இதுகள் வருகிறது. ஒவ்வொன்றை முன்னிப்பாக கவனிக்கக்குள்ள தெரியும். அப்படிப்பட்ட ஆசைகள் இருப்பவர்களிடம் பயமும் குடிகொள்கிறது. ஒரு பொருளை மிகவும் விரும்பி அது நம்மிடமிருந்து போய்விடுமோ என்ற அச்சமும் நமக்கு ஏற்படுமானால் நமக்கும் அப்பொருளுக்கும் குறுக்கே வரும் யார் மீதும் எதன் மீதும் நமக்கு அடங்காத கோபம் வருகிறது. அந்த பொருள் எங்களுக்கு கிடைக்க வேணும் என்று நாங்கள் இதண்டா அதுக்கு குறுக்கே யாரும் வந்தோன்னுதான் எங்களுக்கு பயமும் கோபமும் வருகிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. எனவே இந்த 3 உணர்ச்சிகளையும் ஆசை, பயம், கோபம் ஆகிய 3ஐயும் கட்டுப்படுத்திவிட்டால் புத்தியின் அட்டகாசம் முழுவதையும் அடக்கிய மாதிரிதான். அப்ப இந்த 3ஐயும் அடக்கினால் புத்தி இந்த அட்டகாசம் குறைஞ்சிடும். அது அடக்கின மாதிரி. அப்பதான் எங்களுக்கு தியானத்துக்கும் இருக்கலாம். ஆசை, பயம், கோபம் ஆகிய உணர்ச்சிகளிலிருந்து விடுதலை பெறுவதுடன் சுவாசத்திலும் சமநிலை ஏற்படுத்தி கொண்ட ஒருவர் வெளியுலக தொடர்புகள் ஒளிந்து மேல் நோக்கிய பார்வையுடன் பேருண்மை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கி இருக்க முடியும். அவர் உண்மையிலே நிரந்தரமாக விடுதலை பெற்றவர் என்று பகவான் இங்கே கூறுகிறார். அப்ப எங்களுக்கு இந்த இதுகள் குறையத்தான் நாங்க தியானத்தில இருக்கையும் சம இல்லாட்டிக்கு இப்படி பயம், ஆசை, கோபம் இதுகள் எல்லாம் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்க சுவாசமும் சமனாக இருக்காது. ஏற்கனவே விடுதலை பெற்றிருப்பவர்களே கிருஷ்ணர் கூறுவதை போல் இருப்பார்கள் என்று நினைத்துவிடக் கூடாது. அவர் சொல்வதை போல் நடந்து கொண்டால் நாளடைவில் விரைவில் அசிரேன விடுதலை பெறலாம் என்பதுதான் அவர் கூறுவதன் கருத்து. அப்படி இப்படி எல்லாம் இதண்டா விடுதலை பெற்ற வேண்டில்லை. இது நாளடைவுல வந்துடும் எங்களுக்கு செய்ய. பேச்சு வழக்கில் ரொட்டி சுடுகிறார் என்று சொல்வதை போலத்தான் இதுவும். வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே பொருள் கொண்டால் அதன் அர்த்தம் அனர்த்தமாகிவிடும். மாவை பிசைந்து சட்டியில் வைத்து சுட்டால்தான் ரொட்டியாகும். யாராவது ரொட்டியை போட்டு சுடுவார்களா? பிறகு நாம் ஏன் அப்படி சொல்கிறோம்? மாவு ரொட்டியாக மாறுவதற்கு வெகு நேரமாகாது. தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கும் போது டீ போட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறோம். தண்ணீர் கொதித்து விட்டால் டீ போடுவதற்கு வெகு நேரமாகாது. எங்களுக்கு இது எப்படி என்றது அந்த ரொட்டி சுடுகிறதையும் டீ ஊத்துறதையும் சொல்லினோம். இப்ப தண்ணி என்ன செய்யறேன்னா டீ ஊத்துறோம்னா தண்ணி வச்சிருக்கிறோம், அது கொதிச்சு பிறகு தேயில போட்டு சீனி போட்டு அத மாதிரிதான் ரொட்டி சுடுறேன்னா அரிச்சு குழைச்சு அதைத்தான் இங்கேயும் எங்களுக்கு ஆன்மை இதுக்கும் சொல்லப்படுது. தண்ணீர் கொதித்து விட்டால் டீ போடுவதற்கு வெகு நேரமாகாது. லட்சியம் வெகு அருகில் இருக்கும் போது இப்படி கூறுவது மொழி வழக்கு. லட்சியம் வெகு அருகில இருக்க இப்படி சொல்றது வழக்கு, மொழி வழக்கு சொல்லப்படுகிறது. அப்படியே கிருஷ்ணர் கூறிய முறையை சிறிதும் தவறாது நிறைவேற்றி ஆன்ம தியானத்தில் அமர்ந்தால் நம்முடைய தவறான எண்ணங்களில் இருந்து விடுபட்டு இறைநிலை சுதந்திரத்தை அனுபவிக்க தொடங்குகிறோம். உறுதியான மனச்சமநிலை பெற்ற ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தியான யோகத்தில் எதை பற்றி தியானம் செய்ய வேண்டும்? அடுத்த சுலோகம். ஸ்லோகம் 29. போக்தாரம் யஞ்ஞ தபசாம் சர்வலோகமகேஸ்வரம் சுஹுர்த்தம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதி. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, என்னை அறிந்தவர் அமைதி பெறுகிறார்.
கீதையில் என்ன என்கிற வார்த்தையை கிருஷ்ணர் பயன்படுத்தும் போது தேவகியின் புதல்வனாகிய அந்த கிருஷ்ணராக அவர் பேசவில்லை. தாம் அழிவில்லா ஆன்மீக பொருள் கிருஷ்ண பரமாத்மா என்ற பொருளில் பேசுகிறார். அகந்தைக்கு பின்னால் உயிர் இயக்கமாக இருப்பது ஆன்மாவே. அது தன்னை ஜடப்பொருளாகிய உடலுடன் ஒருங்கிணைத்துக் கொள்ளும் போது செய்வதும் அனுபவிப்பதும் நானே என்று நினைத்துக் கொள்கிறது. ஞக்ஞம் என்ற சொல்லின் பொருள் இதற்கு முன்னரே விளக்கப்பட்டிருக்கிறது. எந்த துறையிலும் ஒருவர் சுயார்ப்பணமாக செய்யும் செயலியே ஞக்ஞம் என்று கீதை குறிப்பிடுகிறது. அப்ப ஞக்ஞம் என்றதெல்லாம் நாங்க போன அத்தியாயங்கள்ல பார்த்துட்டோம். என்னது? சுயார்ப்பணமாக நாங்கள் செய்கிற செயல். தவம் என்பது சுய கட்டுப்பாடு, எளிய வாழ்வு ஆகியவற்றை குறிக்கிறது. தனது உண்மை நிலையை அறிந்து நிரந்தரமான மெய்ப்பொருளுடன் கலந்து விடுவதற்காக அகந்தை தவத்தை மேற்கொள்ளுகிறது. ஆன்மாவை அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி, தேவர்களின் தேவர் மகேஸ்வரன் என்று குறிப்பிடுவது மிக பொருத்தமாக இருக்கிறது. அறிதல், அறிந்ததை வெளியிடுதல் போன்ற எல்லா துறைகளிலும் நடைபெறும் வேலைகளை நிர்வகிப்பவர் ஈஸ்வரன் என்று இச்சொல்லுக்கு பொருள் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வேலைக்கும் அதிபதியாக இருந்து கொண்டு அதை செய்விப்பவர் தேவர். பல்வேறு வேலைகளின் தலைவர்களாக இருந்து செய்வித்துக் கொண்டிருப்பவர்கள் பல்வேறு தேவர்கள். தேவர்கள் என்ற சொல்லுக்கு ஒளி பெறச் செய்பவர்கள் என்றுதான் அர்த்தம். கண்கள் பார்க்கும் துறையை ஒளிபெறச் செய்வது பார்வை சக்தி. இந்த சக்தியின் இயக்கத்தினால் உருவங்கள், வண்ணங்கள் இவற்றின் அறிவு நமக்கு வருகிறது. காதுகளின் இயக்கத்துக்கு சக்தி அளிப்பது கேட்கும் சக்தி. இதனால் நாம் ஒலி அறிவு பெறுகிறோம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றர் தேவை. அப்ப ஒவ்வொரு தேவர்கள் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தர் தேவை என்றதைத்தான் சொல்லப்படுது. கண்ணு கொண்டு சக்தி, காது கொண்டு, அப்ப எல்லாத்துக்கும் ஒன்று இல்ல. இதை போன்ற சக்திகள் எல்லாம் ஆளும் மகா சக்தியாக விளங்குபவர் ஆன்மாவாகிய இறைவனே. அப்ப இந்த சக்திகளை எல்லாம் ஆளுறவராக விளங்குறவர் இறைவனி என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆன்மா என்ற நிலையிலிருந்து பேசும் கிருஷ்ணர் சர்வலோக மகேஸ்வரர் என்ற பட்டத்தை தமக்கு தாமே சூட்டிக்கொண்டு பேசுகிறார். ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. பார்த்தாலே மரியாதையும் பயமும் ஏற்படும். ஒரு சக்கரவர்த்தியை சாதாரண மனிதர்கள் பேட்டி காணவே முடியாது என்று சொல்லிவிடலாம். ஆனால் இங்கு பேசும் சக்கரவர்த்தி வேறு மாதிரியானவர் என்பதை தெளிவாக்குவதற்காக சர்வலோக மகேஸ்வரர் என்பதுடன் சுகிருதம் என்ற வார்த்தையை சகுருதம் என்ற வார்த்தையை சேர்த்துக் கொள்கிறார். சகுருகிருதம், அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் நெருங்கிய நண்பனாகிய சக்கரவர்த்தி என்று கூறிக்கொள்ளுகிறார். இங்கு தெரிந்து கொண்டவர் என்றால் ஒரு பொருளை பார்த்து அல்லது முகர்ந்து இது மலர் அல்லது ஒரு கனி என்று தெரிந்து கொள்வதை போல தெரிந்து கொள்வது அல்ல. கிருஷ்ணரை பரமாத்மாவாகவே அறிந்தவர் என்ற பொருளில் இச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆன்மாவே உள்ளிருந்து எல்லாவற்றையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதற்குத்தான் ஆன்மீக அனுபவம் என்ற பெயர். உடலிலுள் நடக்கும் எல்லா வேலைகளுக்கும் தலைமை வகித்து நடத்தி வைப்பது ஆன்மாவே. முழுமையை நாடும் அகந்தை தனது ஆன்மீக நடவடிக்கைகளை எல்லாம் இவ்வாறு ஒன்றே ஒன்றாக திகழும் பரம்பொருளின் சன்னிதானத்தில் சமர்ப்பித்து விடுகிறது. அப்பரம்பொருளே கிருஷ்ணர் என்று தெரிந்து கொள்பவர் முழு நிலைமையின் உருவகமான பேரமைதி என்னும் இலட்சியத்தை அடைகிறார். அப்ப இந்த 5வது அத்தியாயமும் 29 ஸ்லோகங்களும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அடுத்த வகுப்புல 6வது அத்தியாயம் என்று படிக்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டதற்கு நன்றி. நன்றிம்மா.